நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் ஃபுல்லா மாசா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்ட் 1ஓட பார்ட் 2 பயங்கரமா இருக்கு. ஒரு ஃபுல் கமர்ஷியல் மூவி சூப்பரா எடுத்திருக்காங்க. ஒன்னு பார்க்கணும்னு தோணுது எனக்கு. இப்போ பார்ட் 1ஓட இது வந்து இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. மறுபடியும் பார்க்கலாம். சூப்பர். சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் போக்கா ப்ரோ. மைண்ட் ப்ளோயிங். வேற லெவல். 1000 crores. இட்ஸ் நைஸ். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல. எல்லாம் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தாய்மார்களாம் கண்டிப்பா பார்க்கலாம் அந்த படத்தை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொமான்ஸ் நிறைய இருக்குது. தயவு செய்து பொண்டாட்டி சொன்னதை கேளுங்க. ஏன்னா அந்த பொண்டாட்டி சொல்றதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்க அப்பா பேர் கிடைக்கல, இதுல கிடைச்சிச்சு. அவங்க ஃபேமிலி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கடைசியில அந்த வில்லன் யாருன்னு ரிவீல் பண்ணல. அது மட்டும் இன்னும் பண்ணல. அது இன்னும் சர்ப்ரைஸா வச்சு வைல்டு ஃபயர் ஆகிட்டாங்க. ரெண்டு கை ஒரு வைல்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி டச் கொண்டு வராங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. படத்தோட பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் செம்மையா இருக்கு. எதுவுமே ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு கார்னா ஒரு 40 கார் 50 கார் அந்த மாதிரி அதே மாதிரி எல்லா சின்ன சின்ன ஷாட்டு கூட ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகாம நல்லா காஸ்ட்லியா எடுத்திருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு படம். சென்டிமெண்ட், டான்ஸ், ஃபைட்டு, குறிப்பா வந்து பக்தி கூட கொஞ்சம் சேர்ந்து இருக்கு. படம் பெருசுன்னு தெரிஞ்சிருந்தது. பட் ஆனா லேக் ஆகல. படம் வந்து நமக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சு. 3 மணி நேரம்லாம் ஃபீல் ஆகல ப்ரோ. பட்டுன்னு போயிடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால பெருசா எதுவும் லேக் எதுவும் அடிக்கல. டிராகிங் தெரியல. போர் அடிக்கல. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி ஃபீலிங் நல்லா இருந்தது. ஃபீல் குட். ஃபைட் ரொம்ப மாஸா இருந்தது. கொஞ்சம் பயந்து அழுதுட்டு. எங்கேயுமே போர் அடிக்கல. பார்க்கலாம். நல்லா 100 days ஓடும். எந்த லேக்கும் இல்ல. எங்குமே இல்ல. கூஸ் பம்ப்ஸ் தான். பார்ட் 1 ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிரீமியா இருக்கும். சூப்பரா இருக்கும். பட் இதுல வந்து அந்த விஷயத்த பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. பார்ட் 2 நல்லா இருக்கு. பார்ட் 2 தான் நல்லா இருக்கு. பார்ட் 2 தான் நல்லா இருக்கு. பார்ட் 1 தான் நல்லா இருக்கு. புஷ்பா வெயிட்டிங் ஃபார் தி புஷ்பா பார்ட் 3. ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். வெயிட்டிங் ஃபார் புஷ்பா பார்ட் 3. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. அங்கங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பிஜிஎம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். சாங்ஸ் பாத்தீங்கன்னா புஷ்பா 1க்கு ஈக்குவலா இல்ல. பட் ஓகே தான் இருக்கு. ரொம்ப மோசமா இல்ல. மியூசிக் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பேக்ரவுண்ட் இது எல்லாமே. அப்புறம் நிறைய ஐட்டம் சாங்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே நல்லா இருக்கு. டான்ஸ் முதற்கொண்டு எல்லாமே சூப்பர். பட் கடைசியில கிளைமேக்ஸ்ல சொதப்பிட்டாங்க. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் இழுவ மாதிரி ஆயிடுச்சு. பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்த ஷோஸ்ல இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரிம் பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸாக போயிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல படம் தான். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. பசங்களுக்கு அவ்வளவா இது இல்ல. ஆனா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் வந்து பவர்ஃபுல் தான் வச்சிருக்காங்க. பட் அவர் ஆம்பளை இல்லைங்கிற மாதிரி ஒரு கான்செப்டையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அது இல்லாம அவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாட்டே காமிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ராஷ்மிகா அவங்க வந்து நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வர போர்ஷன்லாம் வந்து ஒரு சில சீன் வர ஒரு 10 நிமிஷம் ஒரு போர்ஷனு அப்படியே நொறுக்கிட்டாங்க. அவங்க வந்தாவே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆற மாதிரி ஒரு சீன்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. செமையா இருந்துச்சு. அதெல்லாம் 1 is better. 1 is better than 2. 2 போர் அடிக்குது. லென்த் ஜாஸ்தி இருக்கு. ஒரு ½ an hour ரிமூவ் பண்ணலாம். வேஸ்ட் சீன்ஸ் நிறைய இருக்கு. டூ மச் லென்த் ஜாஸ்தி. சாங்ஸ் கூட ஃபர்ஸ்ட் புஷ்பா அது குட் பெஸ்ட். இதுல சாங்ஸ் கூட பெருசா இல்ல. மியூசிக் ஆல்சோ ஃபர்ஸ்ட் இஸ் குட் இம்ப்ரெஷன். செகண்ட் இஸ் போர். லென்த் ஜாஸ்தி இருக்கு. உட்கார முடியாது. அவ்வளவு நேரம் உட்கார முடியாது. போர் அடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன்லைன் தான். ஹீரோ வந்து சிஎம் கூட வந்து ஒரு போட்டோ எடுக்கணும். இந்த ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா படம் ரொம்ப சூப்பரா போகுது. எங்கேயுமே லேக் இல்ல. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டுக்கான லீடு வந்து ஒரு 45 மினிட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இன்டர்வல் முடிஞ்ச உடனே அது ஒரு 15 மினிட்ஸ் காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் லேகா இருக்கு. கடைசி ஹாஃப் அன் ஹவர்லாம் ஓவர் லேகா தெரியுது. மற்றபடி நீங்க லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்காம ஜஸ்ட் ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் பார்க்கணும்னா அது ஒரு நல்ல ஒரு படம்.